எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ருக்மணி வசந்துக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாவங்க அவங்க நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே நல்லா தெரியும் ஏஐயோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதோடைய வளர்ச்சி கொஞ்சம் கூட நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அரசாங்க டீமே வரலாம், அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். ருக்மணி வசந்த் உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க வந்துட்டு மதராசி படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா காந்தாரா படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் 800 கோடிக்கு போச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் வந்துட்டு தமிழ் சினிமாவிலையும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க ரொம்ப பிஸியான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க குறித்து தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஆபாசமான புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வெளியாச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்னியில் இருக்க ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு வெளியே வந்துச்சு. இதனால் இவங்க பயங்கரமாக வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அது அவங்களே கிடையாதான், அது வந்துட்டு ஏஐயால் சித்தரிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னு இவங்களே தற்போது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைமில் இது குறித்து வந்துட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. யார் அதை உருவாக்குனாங்களோ கண்டிப்பாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம். தயவு செய்து ஏஐயோட வளர்ச்சியை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க நம்மளுடைய ருக்மணி வசந்த். ஒரு பிரபலமான நடிகை, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு நடிகைக்கு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஆகுது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் தமிழ் சினிமாவிலையும் சரி, சினிமா நடிகைகளே சுற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பரவி வந்துட்டு இருக்குது. இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அதுவும் ஏஐயோட வளர்ச்சியில் வந்துட்டு ஒரு நடிகையை ஈஸியாக மாஃப் பண்ணி அப்படியே தத்ரூபமாக வந்துட்டு எப்படி வேணாலும் வந்துட்டு உருவம் படுத்தலாம். ஸோ அது ருக்மணி வசந்துக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு மனசோர்வு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய வட்டாரங்கள் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.